வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான கம்பு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே ரெசிபியை இங்கிலீஷில் பார்க்கணுன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கம்பு இட்லி செய்கிறதுக்கு நமக்கு 1 கப்பு உளுந்து 3 கப்பு கம்பு தேவைங்க. இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கழுவிட்டு முந்தின நாள் நைட்டு ஊற வைக்கிறதுனால ஊற வைக்கலாம், இல்லை ஒரு 6 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு அதிக தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது சேர்க்குறதுக்கு நம்ம ஊற வச்ச தண்ணியே சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்திங்கன்னா மாவு சீக்கிரமாக புளிச்சிரும். மாவை கொரப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா எந்த பாத்திரத்தில் புளிக்க வைக்க போகிறீங்களோ அதில் சேர்த்துட்டு உங்கள் கையால் ஒரு 4-5 தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போது சீக்கிரமாக புளிச்சிரும். நான் இன்றைக்கி என்னோடய இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணி புளிக்க வைக்க போகிறேங்க. நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக இட்லி மாவை எப்படி புளிக்க வைப்பீங்களோ அதே முறையில் புளிக்க வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் பாட்டில் யோகர்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய ஃபர்மெண்ட் பட்டன் அமுக்கிட்டு 14 மணி நேரம் டைம் செட் பண்ணுறேன். ஆனால் என்னோடய மாவு 11.5 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சிருச்சு. மாவு நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாவை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் தாங்கும். இட்லி செய்யும்போது தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன். இது உங்களோட இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை விட்டுடலாம். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். அடுத்ததாக இட்லி தட்டில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிடுங்க. இப்போ ஒவ்வொரு குழியிலையும் ஒரு 1/4 கப் அளவுக்கு மாவு ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா இட்லி தட்டுலேயும் மாவு ஊற்றுனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி என்னோட இன்ஸ்டன்ட் பாட்டில் இட்லியை வேக வைக்க போகிறேன். நீங்கள் உங்களோட இட்லி குக்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண இட்லி குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆவியில் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா இட்லி குக்கர்லேருந்து இட்லி தட்டுகளை வெளியே எடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆற விடுங்க. அப்போ தான் இட்லி உங்களுக்கு உடையாமல் நல்லா வரும். இப்போ ஒரு கரண்டி யூஸ் பண்ணியோ இல்லை ஸ்பூன் யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி இட்லிகளை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அவ்வளவுதாங்க, உங்களோட ஆரோக்கியமான கம்பு இட்லி தயார். இதை சாம்பார் சட்னியோட சர்வ் பண்ணுங்க.